என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உன் அம்மாவிற்கு பிடித்தமான இந்த 3வது வெள்ளி வரும்பொழுது, இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில், இந்த நீண்ட நாள் என் குழந்தை ஆசைப்பட்ட விஷயத்தை நான் செய்து கொடுக்க போகின்றேன். எத்தனையோ விசேஷமான விஷயங்கள் இருந்தாலும் என் குழந்தை, நீ எனக்கு பிடித்தமான இந்த ஆடி நாளில் எனக்கு வேண்டியதை நீ செய்ய வேண்டும். அன்று சில பொருட்களை நீ உன் இல்லத்திற்குள் வாங்கி கொண்டு வைப்பாயானால் நிச்சயமாக அது உனக்கு பல மடங்கு பெருகி உன் இல்லத்தின் செல்வ செழிப்பு உண்டாகும். அது மட்டும் இல்லை, மனதிற்கு நிம்மதி பெருக்கெடுத்து இருக்கும். என் தங்கமே, இந்த ஆடி வெள்ளி நாளில் அம்மா உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கின்றேன். அந்த நாளில் என்ன பொருட்களை வாங்கினால் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை உனக்கு நான் சரியாக சொல்வதை கேட்டு அதன்படி செய்வாயானால் நிச்சயமாக என் குழந்தைக்கு வாழ்க்கையில் வெற்றி என்பது உறுதி. ஆடி மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான நாட்களில் ஒன்றுதான் வாரம் வாரம் வரக்கூடிய இந்த ஆடி வெள்ளி. என் தங்கமே, இதில் அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று அனைத்து சந்தோஷமான செயல்களையும் நீ செய்து வருவாய். என் தங்கமே, இந்த ஆடி நாட்களில் நீ நீராடினால், புண்ணிய நதிகளில் நீராடினால் அவரவர் செய்த பாவங்கள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை. என் தங்கமே, தான தர்மங்கள் துவங்குகின்ற செயல்கள் ஆகியவற்றினுடைய பலன்கள் எப்பொழுதுமே பல மடங்காக பெருகும் என்பதுதான் நம்பிக்கை. அதனால் இந்த நாட்களில் நல்ல நாளாக கருதப்படுகின்றது. என் தங்கமே, இந்த மாதத்தில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், என்னென்ன காரியங்கள் செய்தால் செல்வம் பெருகும் என்பதனை அம்மா உனக்கு சொல்கின்றேன். இந்த உலகமே பஞ்சபூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வந்து கொண்டு இருக்கின்றது. அதில் நீர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. உலகமும் உயிர்களும் இயங்குவதற்கு மிகவும் முக்கியமான விஷயம் நீர். அந்த நீரை தெய்வமாக பாதித்து அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய திருநாள்தான் இந்த ஆடி மாதம். என் தங்கமே, ஆடி மாதம் மழைக்காலத்தின் துவக்கமான மாதமாகும். ஆடி மாதம் வேப்பிலை தோரணங்கள் கட்டி அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் எல்லாம் துவங்கப்படும். அந்த திருவிழாக்கள் நிறைவடைவதற்குள் கண்டிப்பாக அந்த ஊரில் நல்ல மழை பெய்யும் என்பது நம்பிக்கை. இப்படி பெய்யும் மழையால் ஏரி, குளம், ஆறு, இல்லம், நீர்நிலைகளும் விவசாயம் செழிக்கும். இதனால்தான் இந்த நீரை வழிபாடு செய்வதை வழக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றோம். காவிரி அன்னையை தெய்வத்திற்கு இணையாக ஒப்பிட்டு மதித்த இந்த நாளில் வழிபாடு செய்கின்றார்கள். ஆடி மாதத்தில் பெய்யும் மழையால் பொங்கி வரும் காவிரி ஆற்றினுடைய நீர் எல்லாவற்றிற்கும் பாய்ந்து ஓடுவதற்கு 15 நாட்களாக தேவைப்படும் என்பதனால்தான் மாதத்தினுடைய 18வது நாளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகின்றது. இது வழக்கமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. என் தங்கமே, ஆடிப்பெருக்கு அன்று அனைத்து தெய்வங்களினுடைய சக்தியும் காவிரி தாய்தான் வணங்கி கொண்டும் அதை மக்களுக்கு வழங்கும் திருநாளாகவும் சொல்லப்படுகின்றது. என் தங்கமே, அதனால்தான் ஆடிப்பெருக்கு அன்று காவிரியில் புனித நீராடி பூஜை செய்து வழிபாடு செய்யும் வழக்கம் அப்போதிலிருந்து இருந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, இந்த மாதத்தில் நீ என்ன செய்தாலும் அது பெருகும். இதனால் இந்த நாளில் சுபகாரிய வேலைகளை துவங்குவது, புதிய பொருட்கள் வாங்குவது, புதிய முயற்சிகள் செய்வது, இதையெல்லாம் வழக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றோம். என் தங்கமே, இந்த மாதத்தில் சுபகாரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. அதாவது ஆடி மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா? ஆனால் ஆடிப்பெருக்கு நாளில் நீ எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நன்மைதான். எந்த காரியங்களை செய்யலாம் என்ற சந்தேகம் உனக்கு இருக்குமானால் நிச்சயமாக நான் உனக்கு சொல்கின்ற பொருட்களை இந்த நாளில் நீ வாங்கலாம். என் தங்கமே, ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய நாள் என்பதனால் அனைத்து சுபகாரியங்களையும் இந்த நாளில் துவங்கலாம்.
இந்த மாதத்தில் புதிய தொழில் தொடங்குவது, புதிய கடைகள் திறப்பது, புதிய வேலைக்கு முயற்சி செய்வது, சுயதொழில் துவங்குவது, கனிகளை கற்க துவங்குவது போன்றவற்றை நிச்சயமாக செய்ய வேண்டும். இந்த ஆண்டு 3ஆம் தேதி சனிக்கிழமை இந்த ஆடிப்பெருக்கி நாள் உனக்கு வந்திருக்கின்றது. என் தங்கமே, ஸ்ரீராமர் அவதரித்த புனர்பூசம் நட்சத்திரம் சேர்ந்து வந்துள்ளது. அதனால்தான் இந்த நாளில் அனைத்து சுபகாரியங்களையும் சந்தோஷமாக செய்யலாம். என் தங்கமே, ஏதாவது மங்கள பொருட்கள் நிச்சயமாக இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் வாங்க வேண்டும். இதுவே உனக்கு ஆடியின் 3வது வெள்ளியாக அமைகின்றது. இதனை ஏற்கனவே நீ திட்டமிட்டு வைத்திருந்தால் இந்த நாளை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஏனென்றால் சிலர் நகை வாங்க வேண்டும் என்று யோசித்திருப்பார்கள். இந்த நாளில் செய்தால் நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். என் தங்கமே, உனக்கான சந்தோஷம் அனைத்தும் உன்னை தேடி வரும். எந்த ஒரு தடையும் இருக்காது. என் தங்கமே, இந்த மாதம் முழுவதும் உனக்கு செல்வம் பெருக வேண்டும். உன் தாயானவள் அதற்கு நான் எப்பொழுதுமே துணையாக இருப்பேன். என் தங்கமே, இந்த அம்மா உனக்கு சொல்வது என்னவென்றால், இந்த ஆடி மாதம் முடிவதற்கு உள்ளாக ஏதேனும் மங்களகரமான பொருட்களை உன் வீட்டில் வாங்கி வைத்துவிடு. கல்லுப்பு, மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டினுடைய பூஜையறையில் வைத்துவிடு. அதன் பிறகு அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இதை செய்தால் உனக்கு பல நன்மைகள் எல்லாம் வந்து நடக்கும். என் தங்கமே, நீ எதையும் கெட்டது என்று நினைத்து விடாதே. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்து விடும் என்கின்ற எண்ணம் இருக்கும் பொழுது, நல்ல நாட்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள தொடங்கினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு விதைக்கின்ற அத்தனை நன்மைகளையும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்தால் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். தெய்வமே எப்பொழுதும் துணையாக நிற்கும் பொழுது திக்கற்ற நின்றவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வது போலத்தான் என் தங்கமே, இந்த ஆடி மாதம் முழுவதும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல விஷயமாகவே நடக்க உன் அம்மா எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பேன். நான் சொல்வதை நீ கேட்டு செய்தால் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் அனைத்து நல்ல விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். உனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் நான் எப்பொழுதுமே உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா